இதில் வந்து ஒரு குயிக்காக ஒரு இது பண்ணணும். இந்த படத்தில் ஒரு ஷாட்டை போய் நம்ம ஷூட் பண்ணணும். ஆனால் சென்சார் பண்ணணும், அதை வந்து எடுக்க முடியல. எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதை எடுத்து வந்து அதை எடிட் பண்ணி நம்ம போய் அதை திருப்பி டிஐ பண்ணி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏஐயில் உடனே க்ரியேட் பண்ணுறாங்க. 1 நிமிஷம் முடிஞ்சு நேரம் எடுத்தது மாதிரியே இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக அது யாருமே ஏஐ ஷாட்னு சொல்லவே முடியாது. ஓகே, டக்குன்னு அப்படியே போய் டிஐக்கு அனுப்பி விட்டேன், ஆட் பண்ணோம், பண்ணிட்டோம். அதை அந்த ஷாட்டை நாங்கள் திருப்பி ஷூட் பண்ணுற ஐடியா இல்லை. முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே. பேட்ச் ஒர்க்கில் நடந்தது. பேட்ச் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு ஏஐ பண்ணி கொடுத்துருச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி நான் அதை டைப் பண்ணார். அந்த ஏஐ யூஸ் பண்ணுறவரும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆள், அம்பானின்னு சொல்லி. இப்போ இந்த படத்துடைய டிசைன்லாம் பண்ணுறவர். நாங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், ஷூட் பண்ணலையே, அந்த ஒரு ஷாட் எடுக்கவே இல்லையே, அது ஒரு ஷாட் வேணுமே. அப்போ பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி சார் வேணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஷாட்டு அப்படின்னு. பொறுங்க சார் அப்படின்னாரு. டக் 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 அப்படின்னாரு. இது எப்படி சார் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. பொறுங்க சார், கொஞ்சம் குவாலிட்டியாக போடுவோம், கொஞ்சம் பே பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணாங்க. நம்ம ஷூட்டிங் பண்ணோம்னா அதை விட 25% செலவு இல்லை. டக்குன்னு முடித்தோம், அனுப்பி விட்டோம். என்ன அப்போ இது எனக்கு இந்த அவசரத்துக்கு வந்து அது பெருசாக ஹெல்ப் ஆகுது இல்லை. இது வந்து என் வளர்ச்சியை கெடுக்குதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சூப்பர் சார். இது ஒரு புது இன்ஃபோன்னு நினைக்கிறேன். உங்கள் படத்தில் இது வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. ஆமாம், ஒரே ஒரு ஷாட்டு ஏஐ ஷாட் நம்ம யூஸ் பண்ணி. ஷாட் மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு எந்த ஷாட் கான்டெஸ்ட் ரன் பண்ணலாம் போல இருக்கு. கண்டிப்பாக அதில் ஒரு ஏஐ ஷாட் இருக்குது. ஏஐ ஷாட் இருக்குது. அதை நீங்களே இது பண்ணுங்கள், அது எந்த ஷாட்டுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு தான் எந்த ஷாட்டுன்னு நான் சொல்லலை. அது கண்டுபிடிச்சிட்டா அவங்கள கூப்பிட்டு நம்ம கௌரவோட பண்ணலாம். பண்ணுவோம். அது ஒரு இதுவாகவே நம்ம பண்ணுங்க சார். அப்படியே பார்த்து சார் கண்டிப்பாக அந்த ஷாட் படம் பார்த்துட்டு எந்த ஷாட் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம டீமோட ஒரு டின்னர் கொடுக்கலாம். இல்லை அவங்க ஃபேமிலியாக ஒரு 10-20 பேரோட திருப்பி படத்துக்கு நம்ம ஆர்டிஸ்டோட படம் பார்க்க வைக்கலாம். அப்படி பண்ணிக்கலாமே. சூப்பர். ஒரு கான்டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் இருக்குது இந்த படத்தில் ஒரு ஷாட் ஏஐ ஷாட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கான். ஏஐ ஷாட்னா இன்னொன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கக்கூடாது. இன்னொரு 4 ஏஐ ஷாட் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நியூஸில் வரும்போது ஏஐ ஷாட் தானே சித்தரிக்கப்பட்டதுன்னு இப்போ போடுறாங்களே, அந்த மாதிரி 4 ஷாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஷாட்டு கிடையாது. இது படத்தோட அதுவும் ஏஐ ஷாட் தான் சொல்லக்கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். படத்தில் வந்து டிவியில் நியூஸில் வந்து ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க, போலீஸு போகிறது வர்றது இதெல்லாம். அதில் ஒரு 4 ஷாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஏஐ ஷாட். இப்போ இந்த நியூஸில் வந்து என்ன பண்ணாங்க, சித்தரிக்கப்பட்டதுக்கு பொதுவாக ஏஐலேருந்து எடுத்துடுறாங்க. அந்த லைவ்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக நாங்களும் அதை ஏஐலேருந்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஆட்டத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டேன். ரூல்ஸும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்கள் வேலை மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கனாக்கா டீமோட திருப்பி உட்காந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு தேட்டரை புக் பண்ணுறோம், அதை இந்தியா கேர்ள்ஸ்லேயே கூட்டு கவரே பண்ணலாம். டன். அவ்வளோதான், சேனல் கிடச்சிருச்சு. எடிட்டர் தனி கண்டென்ட் அது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஷோவே அமோகமாக போயிட்டுருக்கு.